வாங்க ஒரு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் போல் கடலெண்ணெய் விட்டுருக்கேன் நான். அதுக்கு ஒரு 4-5 பட்டை போட்டுக்கோங்க. அதாவது உடச்சி தான், பெரிய பட்டையாக கிடையாது. ஒரு கருப்பு ஏலக்காய் ஒன்று, அன்னாசிப்பூ ஒன்று, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4-5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நான் போடுவேன் சோம்பு, உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேண்டாம். போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதனால் ஒரு சின்ன டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது. இப்போ நல்லா இந்த அளவு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா அது வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்போ அந்த பிரியாணிக்கு அந்த கொஞ்சம் ரெட் கலர் வரும். இந்த மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா எண்ணெயில். இப்போது நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது எல்லாம் கலந்து அரைச்சது அது, அதனால் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா பொடி, நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 5-6 மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கிலோ அரிசி போட போகிறேன் நான். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா ரெண்டும் ஒரே அளவு எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லி போட்ட பிறகு புதினாவும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போது தக்காளியை வந்து ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டியதில்லை, 4 வெட்டினா போதும். நாலு தக்காளி போட்டிருக்கேன் நான். சும்மா 4 வெட்டினா போதும், 2 வெட்டி அப்படி 4 பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பொடியாக வெட்ட தேவையில்லை. போட்டு அதையும் போட்டுட்டு மட்டனை வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். மட்டன் போட்ட பிறகு நல்லா கொஞ்ச நேரம் பரட்டி வணக்கி விடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு. சேர்த்து கொஞ்ச நேரம் பரட்டி விட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டு திரும்ப வதக்கிக்கலாம். திரும்ப பரட்டி விட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள் மட்டனில், அந்தளவுக்கு லேசாக பரட்டி விட்டுக்குவோம். இப்போ வந்து ஒரு 150 ml தயிர் போட்டிருக்கேன். அதையும் அது வந்து நான் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் லேசாக அடிச்சிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டு சேர்த்து நல்லா சமமாக்கி விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மட்டனுக்கு மட்டும் அப்புறம் நம்ம அரிசி போடுறப்ப திரும்ப உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு போட்டிருக்கோம். போட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு நீங்கள் வாங்குகிற மட்டன் எவ்வளோ நிமிஷம் வேகும்னு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 விசில் வச்சுருக்கேன். 6 விசில் விட்டு அதை வெடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து அதுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி வச்ச பிறகு தான் அரிசியை தண்ணியில் போடணும். முன்னாலே போட்டால் ரொம்ப நேரம் ஊறிடும். அதனால் வந்து குக்கரை எடுத்து ஆஃப் பண்ணி நம்ம நிறுத்தி வச்சதுக்கு பிறகு அரிசி நான் வந்து 3 டம்ளர், அது கரெக்டாக 1 கிலோ பிடிக்கும், 3 டம்ளரும் ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கிறேன். 1 கிலோ அரிசி நான் எடுத்துக்கிருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். மூணு டம்ளர் இருக்கும். நம்ம மட்டன் 5-6 விசில் விட்டு எடுத்து இறக்கி வச்சதுக்கு பிறகு அரிசியை போட்டால் போதும். ஏன்னா அது ஸ்டீம் மாதிரி வர்றதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 3 டம்ளரையும் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதை வந்து வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும்.
அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது. இப்போ பாருங்கள், குக்கர் எடுத்தாச்சு. ஆஃப் பண்ணி எடுத்த பிறகு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பச்சை தண்ணி அளந்து ஊற்றக்கூடாது. அதுக்கு தண்ணி நம்ம 4.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு கறி கொஞ்சம் நேரம் பிடிக்கும் வேகிறதுக்கு. அது அவங்க எப்படி போடுறாங்களோ, அந்த கொஞ்சம் குட்டியாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் வாங்குறத பொறுத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ண பிறகு அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி நான் அந்த பக்கம் வச்சுருக்கேன். அது கொதிச்சிருச்சு பாருங்கள். ஊற்றினோடனே கொதிக்கிறது தெரியுதா? பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அளந்து வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொதிக்குது. நல்லா கொதிக்கிறப்ப ஒரு தோசைக்கல்லை பக்கத்து அடுப்பில் சின்ன பர்னரில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். மீடியமாக வச்சு விட்டுருங்க. அது வரைக்கும் நான் அதுக்காகவே ஒரு கல் வச்சுருக்கேன். வெயிட்டாக இருக்கும் அதை நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பர்னரில். இப்போது இது கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதித்து வருது. இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் கொதித்து இந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளே அரிசி ஊறியிருக்கும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. அப்போ தான் ஒன்றோட ஒன்று சாதம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். போட்டு ஒரு 2-3 தடவை மூடி வச்சிங்கனாலே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிடும். வற்றின பிறகு இப்போ அரிசி போட்டதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், கொதிச்சிருச்சு. ஒரு தடவை கொதித்த உடனே கொஞ்சம் தண்ணி வற்றிருச்சு. அரிசி தெரியுது மேலே. இன்னும் ஒரு இது வந்த உடனே நம்ம தூக்கி தோசைக்கல்லில் வச்சிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றினா போதும். இன்னும் ஒரு 2 அடுத்தது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் விடுங்க அடுப்புலையே. பாருங்கள், இப்போ நல்லாவே தண்ணி வற்றிருச்சு. இப்போ ஒரு பரட்டி விட்டு பாருங்கள். பரட்டினா அரிசி மட்டும்தான் வருது. அடியில் ரொம்ப தண்ணி கிடையாது. இப்போ தூக்கி அப்படியே அந்த தோசைக்கல் மேலே வச்சு இப்போ இதில் ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டு ஒரு 3-4 ஸ்பூனு நெய்யும் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நல்லா அந்த லெமன் ஊற்றுனது நெய் ஊற்றுனதெல்லாம் நல்லா எல்லா இடமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டு அப்படியே தூக்கி இப்போ தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு நான் வச்சுருவேன். வெயிட்டு போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே 20 நிமிஷத்துக்கு டைம் கூட பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து தரங்க. உடனே திறந்துடாதீங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பையும் அரிசியாக இல்லாமல்
கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.